திருமதி கே அல்லி அவர்களை ஒரு சில வழிகளில் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நன்னாளில் என்னோட அனைத்து குருமார்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும், இதில் கலந்துக்கிட்டு இருக்கிற மற்ற மாணிக்கங்களுக்கும், இங்கே கூடி இதை நிகழ்வை சிறப்பிச்சிக்கிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்மாழ்வார் ஐயாவோட வழியூற்றி நாங்கள் இன்றைக்கி பெர்மாகல்ச்சருங்கிற ஒரு அமைப்பை எப்படி செயல்படுத்தணுங்கிறத சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு திட்டத்தை வரையறுத்து கொடுக்கவும், அதை நான் செயல்படுத்தவும் என்னை உருவாக்கின அனைத்து குருமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த பள்ளி ஆரம்பித்த 1951 வருடத்தில் முதல் பேட்சில் ஃபஸ்ட் ஃபார்ம், அதாவது 6th ஸ்டாண்டர்டில் நான் சேர்ந்தேன். மார்ச் 1957 SSLC முடித்து BE பட்டம் பெற்று மத்திய அரசாங்கத்தில் இன்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். இங்கு தற்சமயம் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்தோங்க வேண்டும் என வளமாக வாழ்த்துகின்றேன். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதி கண்மணி அவர்களும் இந்த பள்ளிக்கும் விருது வழங்கப்பட்டது பற்றி காலையில் எல்லோரும் பேசினார்கள். இந்த விருது வாங்கினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது மேடையில் உள்ளவர்களுக்கும் முன்னால் உள்ளவர்களுக்கும் வணக்கம். நலமே வாழ்த்து. வழக்கமாக நாங்கள் தான் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணுன்னு நிறைய கண்டிஷன் போடுவோம். இப்போ நாங்கள் நடத்துகிற விழாவிலேயே கண்டிஷன் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இருந்தாலும் அதை மதித்து 1 நிமிடத்திலேயே முடித்து விடுகிறேன். அதற்கு முன்னாலேயே கூட முடித்து விடுகிறேன். நான் 69-70 SSLC படித்தவன். என்னோடு படித்தவர்கள் என்று சொல்வதை விட நான் அவர்களோடு படித்தேன் என்று சொல்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அந்த சாரை பற்றிலாம் பேசலாம். அந்த அவர்கள் ஒன்று KP ராமலிங்கம், சரவணன், சிவகுமார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களோடு படித்ததில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நாங்கள் படிக்கும் காலத்தில் எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கிய ஆசான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு 5 பேர்களை சொல்ல பிரியப்படுகிறேன். ஒன்று KPS என்று சொல்லக்கூடிய பெரியசாமி மாமா அவர்கள், அடுத்தது சேரங்கன் ஐயா சேரங்கன் அவர்கள், அடுத்து ராமச்சந்திரன் அவர்கள், கணேசன் அவர்கள், JMR என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் ஒழுக்கங்களால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு வர முடிந்தது என்று சொன்னால் அது உள்ளங்கை நெல்லிக்கனி. நாங்கள் படிக்கும் காலத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் பப்ளிக் தான் சத்தம் போட்டுருப்பாங்க, மாணவர்கள் சத்தம் போட மாட்டாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது ஏன்னு தெரியல. இருப்பினும் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் எங்களுக்கு பின்னால் எப்படி KPS ஐயா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார்களோ அதே மாதிரி சோமு மாமா அவர்களும் அவர்கள் துணையார் சரோஜா அவர்களும் ஒரு 15-20 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணியாற்றி நல்ல ஒழுக்க செயலர்களாக நிறைய மாணவர்கள் உருவாக்கிறார்கள். அவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த விழாவில் பல அலுவல்கள் இடையூறுக்கு இடையே கலந்து கொண்டுள்ள ஜெயசீலன் அவர்களுக்கும் நமது KPR அவர்களுக்கும் KPR ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது என்பதற்காகவே டெல்லியிலிருந்து வந்தார். அவசியம் வர வேண்டும் என்று சொன்னேன். அந்த வேண்டுகோள் எடுத்துக்கொண்டு வந்த KPR அவர்களுக்கும்
சென்னையிலிருந்து இன்று காலையிலே புறப்பட்டு வந்த சரவணன் அவர்களுக்கும் தன்னுடைய தொழில் விட்டு வர வேண்டும் என்ற உத்தரவு போட்ட சிவகுமார் அவர்கள் வந்ததற்கும் நான் நன்றியுடனாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே மற்றும் பெரியோர்களே, இந்த பள்ளியானது 1951ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட பொழுது ராசிபுரம் தாலுக்காவிலேயே ராசிபுரம் நகரத்தை விட வேறு எந்த இடத்திலும் இந்த பள்ளியானது உயர்நிலைப்பள்ளி கிடையாது. ஆனால் 1951ஆம் ஆண்டில் இந்த பள்ளி இங்கே துவக்கப்பட்ட பொழுது சாலை வசதி கிடையாது, தார் ரோடு கிடையாது, பஸ் வசதி கிடையாது. நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சீராப்பள்ளிக்கு சென்று தான் நீங்கள் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த பள்ளியானது துவக்கப்பட்டது. இந்த பள்ளியை துவக்குவதற்கு எங்களுடைய பெரியப்பா கைலாச கவுண்டர் அவர்கள் எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கட்டணங்கள் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து இன்று வரை இந்த 75 ஆண்டு காலமும் கம்பீரமாக நிற்கக்கூடிய கட்டடத்தையும் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியிலே நாங்கள்லாம் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நாங்களெல்லாம் விவசாய வேலையில் தான் செய்து கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால், நான் பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரமுள்ள ராசிபுரம் நகரில் சென்று தான் உயர்நிலைப் பள்ளியை படிக்க முடியும். அந்த காலகட்டத்திலே என்னை போன்றவர்களெல்லாம் இந்த பள்ளி துவக்கப்பட்ட காரணத்தினால்தான் இங்கே படித்து ஏதோ பல துறைகளில் இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த பள்ளி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட 1962ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 84, 89 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தொப்பப்பட்டி ஜேரபாளையத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் 71 என்று நினைக்கின்றேன். அந்த ஆண்டு மட்டும் டாக்டர் நயனாமலை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்ற எல்லா காலகட்டத்திலும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்கின்றார்கள். அதுவும் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட 4 கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களாகத்தான் இருந்தோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நானும், இரட்டைப்புறாவின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் KP ராமலிங்கம் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுப்பு அவர்களும், அதிமுகவில் PR சுந்தரம் அவர்கள் சீட்டு வாங்கி நாமினேஷன் தாக்கல் செய்து பின்னால் வேறு மாற்றிவிட்டார்கள். அப்படி இந்த பள்ளியானது அரசியலிலே இந்த பள்ளியில் படித்தவர்கள் தான் தலை சிறந்து விளங்கியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் இன்று பல நாடுகளிலே பல மாநிலங்களிலே இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அப்போ அந்த பள்ளிக்கு நாம் உண்மையிலே நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளி ஆனது ஒரு சாதாரண கிராமத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றவர்களெல்லாம் நல்லா உதவி செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு கம்பீரமாக இந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற பள்ளி நம்முடைய தாலுக்காவிலேயே கிடையாது. எனவே இந்த பள்ளி மேன்மேலும் சிறக்க நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.